friends, welcome to Red Pepper channel. Red Pepper channel இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சுவையான சிக்கன் பிரியாணி செஞ்சு காட்ட போறோம். நானும் எங்க அத்தையும் சேர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ சிக்கன், ஜீரக சம்பா அரிசி 1 கிலோ, பெரிய வெங்காயம் ஒரு 400 கிராம் அதை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 1/4 கிலோ அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு எடுத்துக்கோங்க. கல்பாச்சி, அன்னாச்சி பூ. அடுத்தது ஆயில் ஒரு 200 மில்லி. சின்ன வெங்காயம் 1/4 கிலோ அரைச்சி வச்சுக்கோங்க. தயிர் ஒரு 1/2 கப். பச்சை மிளகாய் ஒரு 5லேருந்து 7 போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 2லேருந்து 3 டீஸ்பூன் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். முந்திரி, ஏலக்காய் ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு 50, பூண்டு ஒரு 50 பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. புதினா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் 1 அதை பிழிஞ்சு வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு. நெய் ஒரு 100 கிராம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டி வச்சாச்சு. 200 மில்லி ஆயில், நெய் உள்ளேயே ஏர் பண்ணிக்கலாம். முன்னாடியே எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்க. பட்டையும் கிராம்பும் போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கல்பாச்சி, அன்னாச்சி போட்டுக்கலாம். அதையும் நல்லா கிளறி விடணும். அது வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா செவக்கணும். கொஞ்சம் ஏலக்காய் இஞ்சி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி போட போகிறோம். தக்காளி ஒரு 1/4 கிலோ போட போகிறோம். கூட சேர்த்து நல்லா கிளறி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது புதினா போட போகிறோம். இங்கே பாருங்க எவ்வளோ அப்படியே எண்ணெய் வதங்கி வருது பாருங்க. நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது புதினா போட போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கலங்கிருச்சு. நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க. நல்லா கொதி வருது. பார்க்கும் போதே இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு அப்படியே மிதங்கி வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது சின்ன வெங்காயம், அரைச்ச சின்ன வெங்காயம் நம்ம உள்ள கொட்டிடலாம். நல்லா ட்ரை ஆகணும். நல்லா கொதி வந்துருச்சு. அடுத்தது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். அது வரைக்கும் நீங்கள் தட்டா மூடியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க அப்படியே சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஒரு கலரி விட்டுருங்க. கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்தது சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் போட்டாச்சு. நல்லா கிளறி விடுங்க. தயிர் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க.
நல்லா கொதி வரட்டும். இனி அடுத்தது 3 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சில பேர் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு இதையும் கலக்கி விட்டுக்குங்க. இதுலேயே நம்ம சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கும். நிமிஷம் கொஞ்சம் மூடி வச்சா நல்லா இருக்கும். ஓபன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே எண்ணெய் மதங்கி வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மிளகா பொடி போட்டோன்னே அந்த கலரே மாறிடுச்சு. பார்க்கும்போதே சூப்பரா இருக்கு. நல்லா கொதியும் வந்துருச்சு. கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்து தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கொதி வரட்டும். 1 கிலோ பிரியாணி அரிசி நீங்கள் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இது கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இனி அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கலரி விடுங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொதி வந்துடுச்சு. நம்ம லெமன் இப்போ ஊற்றிடலாம். லெமன் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் லெமன் ஆட் பண்ணால். லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்தது மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி ஆவி வருது பாருங்க. பாதி ரைஸ் வெந்துருச்சு. நீ அடுத்தது நம்ம கேஸ் அடுப்புலையே எப்படி தம் போடுறதுன்னு காட்டுறோம். அதே மெத்தடில் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொதி வர்றதுலேயே பாதி ரைஸ் வெந்துருச்சு. இனி தட்டை வச்சு டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இனி சட்டி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து கீழே வச்சுட்டு இந்த மாதிரி தோசை கல் எடுத்துக்கோங்க. நல்ல வெயிட்டான கல் எடுத்துக்கோங்க. அதை அடுப்பு மேலே வச்சுட்டு அந்த சட்டி எடுத்து மேலே வச்சுருங்க. கீழே பாருங்கள் தோசைக்கல் இருக்குது. அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. தோசைக்கல் மேலே வச்சு அதுக்கு மேலே நம்ம வெயிட் ஏதாச்சும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. தோசைக்கல் வச்சாச்சு. அதுக்கு மேலே பிரியாணி சட்டி இருக்குது. நம்ம வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சுக்கோங்க. வெயிட் வச்சோடனே நீங்கள் அடுப்பை சன்ன பண்ணி வச்சுருங்க. 20 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தம் ஆயிடுச்சு. அப்படியே லைட்டாக கலரி விடுங்க. பாருங்கள், அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்குது. சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பிரியாணி சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.